இந்த மேட்ச் ஒரு தாறுமாற இருந்துச்சு மக்களே. இது பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங் பண்ணாங்க. இங்கிலாந்து கைதா பேட்டிங் ஓங்கி இருந்துச்சு. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து போலிங் பண்ணாங்க, இந்தியா பேட்டிங் பண்ணாங்க. அதுல இந்தியாவுக்கு கைதான் ஓங்கி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட், ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்து எல்லாமே சுத்தமா இங்கிலாந்துக்காரங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க இந்தியா. ஏன்னா சாதாரணமா இல்லைங்க, 2 பேரும் 400 ரன், 2 பேரும் 100 ரன் பண்ணிச்சுட்டா. 2 பேரும் 400 ரன் இல்ல, 100 ரன் பண்ணிச்சு. சாதாரணமா சொல்ல முடியாது. 100 ரன் பண்ணிச்சு 2 பேருமே. 245 அடிக்கணும். ஆனா 2 பேருமே 240 ரன் பண்ணிச்சுங்க. 2 பேருமே சான்ஸே கிடையாது. செம்மையா போச்சுங்க இந்த மேட்ச். செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்டே எடுக்கலங்க இங்கிலாந்து. விக்கெட் எடுக்க முயற்சி எவ்வளவோ போட்டாங்க. ஆனா அத்தனையும் இந்தியா தவிடுபடியாக்கி அந்த கோப்பையை தூக்கியிருக்காங்க. இந்தியா அணி. எந்த ஒரு போல போட்டாலும் நான் இன்னைக்கு வெறியோட மூட்ல வந்திருக்கேன். நான் அடிரடி சரவெடி மூட்ல வந்திருக்கேன். நான் அடிரடி சரவெடி மூட்ல வந்திருக்கேன். நான் ருத்த தாண்டவம் ஆடாம போகவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. யாரு? 2 பேருமே அப்படின்னு சான்ஸ்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமா இருக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கிட்டையும் சரி, பாகிஸ்தான் கிட்டையும் சரி 200 அடிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தானும் இந்தியாவும் 200+ அடிச்சாங்க. ஆனா என்ன ஒரு 100 அடிக்க முடியல உங்களால இந்தியால. அந்த ஒரு குறைத்திக்கும் வகையில் இறுதி போட்டியில வச்சு செஞ்சு விட்டாங்கன்னே சொல்லலாம். 240 ரன் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட் விழுந்தது. அங்க ஃபீல்டு இல்லைன்னு நினைச்சு அடிச்சா. அதுக்கப்புறமா வந்துச்சு பாருங்க ஒரு இன்னிங்ஸ். சத்தியமா நினைச்சு கூட பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு வெறித்தனமான இன்னிங்ஸ். இங்கிலாந்து வச்சு 6 தான் வச்சாங்க. ஆனா 6 கூட எடுக்கல. எல்லாம் பவுண்டரி தாங்க அடிச்சு இங்கிலாந்த துவம்சம் பண்ணிருக்காங்க. அதுக்காண்டி இங்கிலாந்து வேஸ்ட் சொல்ல முடியாது. நான் இங்கிலாந்து கடித பத்தி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, போராடி தான் வந்திருக்காங்க. ஏன்னா இங்கிலாந்து 5 மேட்ச்ல 4 மேட்ச் ஒரு மேட்ச் டிரா பண்ணி வந்திருக்காங்க. அதனால இங்கிலாந்து கஷ்டப்பட்டு போராடிதான் வந்திருக்காங்க. இது இங்கிலாந்து வாங்கிக்க வேண்டிய கோப்பை. இது அந்த இந்தியாவோட ருத்த தாண்டவத்தால இங்கிலாந்து சுத்தமா இது பண்ணவே இல்லை. என்ன பண்ணவே இல்லைன்னா சுத்தமா டஃப் பண்ணவே இல்லை இங்கிலாந்து இந்தியாவோட ருத்த தாண்டவத்தால. அதனால என்ன ஆச்சுன்னா இப்போதைக்கு 245 அவுட் ஆயிட்டாங்க. செம்மையான ருத்த தாண்டவம் வந்தாங்க இங்கிலாந்து. சரி, இங்கிலாந்து பேட்டிங்கையும் சும்மா கலக்குனாங்க. ஒருத்தர் 50, 2 பேர் 50 வச்சாங்க இங்கிலாந்துல. ஆனா இந்தியால 100 அடிச்சாங்க 2 பேரு.
அதனால ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சது இந்த மேட்ச். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயிப்போமா என்கிற கான்பிடன்ஸே இல்லைங்க. இந்தியாவுக்கு இந்த மேட்ச் ஜெயிப்போமா கான்பிடன்ஸே இல்லை. அந்த கான்பிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் தான் இவங்க ரெண்டு பேர் தாங்க இந்தியாவுக்கு தூண் மாதிரி நின்று ஆடி குத்தாங்க. இந்தியாவுக்கு கான்பிடன்ஸ் இல்ல ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோம்னு. ஆனா இந்த ரெண்டு பேரும் 100 ரன் பார்ட்னர்ஷிப் எப்ப போட்டாங்க அப்பவே இந்தியாவுக்கு முழுமையா கான்பிடன்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு இவங்க ரெண்டு பேர் ஒரு 100% வரல இது ஜெயிப்போம் ஜெயிக்க மாட்டோம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு 50 ரன் 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அப்போ வந்து ஒரு எவ்வளோனா ஒரு 50% வந்தது ஜெயிப்போன்னு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் 100 ரன் போட்டாங்களே அப்பதான் வந்து 100% வந்தது ஜெயிப்போம் நம்ம கண்டிப்பா. அது வரைக்கும் நம்பிக்கையே வரலங்க. செம்மையா இருந்துச்சு மேட்ச். இங்கிலாண்டும் குறை சொல்ல முடியாது. இங்கிலாண்டும் நல்லபடியா போலிங் போட்டாங்க, பேட்டிங் நல்லா பண்ணாங்க. பேட்டிங் வச்சுட்டாங்க சூப்பரா பேட்டிங் பண்ணாங்க. போலிங் தாங்க கொஞ்சம் கொட்டு விட்டாங்க தான் சொல்ல முடியும். முதல் விக்கெட் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா விக்கெட்டே எடுக்க முடியல இங்கிலாந்தால. இந்தியாவோட அந்த மாதிரி கேம் சூப்பரா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீசன்லயே 3 டீம்ஸ் 200 போச்சுங்க. ஸோ 3 டீம்ஸ் 200 போனதுனால இந்த சீசன்லயே அதிகபட்ச ஸ்கோர் 7 குரூப்லயே அதிகபட்ச ஸ்கோர் வந்து இங்கிலாந்து தாங்க 245. பி குரூப்ல அதிகபட்ச ஸ்கோர் 247. செகண்ட் அதிகபட்ச ஸ்கோர் 245. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்க முடியாது. எல்லாம் வந்து அந்த மாதிரியா இருந்தாங்க. இந்தியா இந்த சீசன்ல அதிகபட்ச ஸ்கோர் 3 முறை 200 வந்திருக்கு. பெரிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இந்த 200 வச்சு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது பண்ணுவாங்க. கண்டிப்பா மேட்ச் அடுத்த சீசன்ல கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து குரூப்ல வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த மாதிரி ஸ்ட்ராங் டீம்ஸே தோல்வி படிக்கட்டில் தத்தளிச்சுட்டு போய் இங்கிலாந்து மட்டும்தாங்க கொஞ்சம் ஃபைனல் வரைக்கும் ஒரு வெறித்தனமான இன்னிங்ஸ் கொடுக்கல. ஒரு வெறித்தனமான இன்னிங்ஸ் கொடுத்தாங்க அந்த ஃபைனல்ல. அந்த வெறித்தனமான இன்னிங்ஸ் கட்டினாங்க ஃபைனல்ல. ஆனா வந்து அதே இந்தியா அவங்களுக்கே இங்கிலாந்துக்கே காமிச்சிட்டாங்க. நீங்க எங்களுக்கு வெறித்தனம் காட்டுறீங்களா, இதுக்கு நாங்க உங்களுக்கு வெறித்தனம் காட்டுறோம்னு சொல்லி காட்டிட்டாங்க. இங்கிலாந்த கதை வச்சுட்டாங்க இங்கிலாந்த.